சென்னை காமராஜர் சாலையில் நடைபெற்ற போதைப் பொருளுக்கான விழிப்புணர்வு மாரத்தான். உறுதிமொழி வாசித்து மாரத்தானை தொடங்கி வைத்த முதல்வர் விஜய். போதைப் பொருட்களை தமிழ்நாட்டில் வேரறுக்க அரசுக்கு துணை நிற்பேன். நான் போதை பழக்கத்திற்கு ஆளாக மாட்டேன். உளமாற உறுதி கூறுகிறேன். ஸ்டார்ட் ரன் ஸ்டாப் ட்ரக்ஸ் என பதாகையில் எழுதிய முதல்வர் விஜய். ஸ்போர்ட்ஸை எடு, ட்ரக்ஸை விடு என்ற வாசகங்களையும் எழுதி கையெழுத்து. போதைப் பொருள் விழிப்புணர்வு மாரத்தானில் பங்கேற்று சுமார் 5 கிலோமீட்டர் ஓடிய முதல்வர் விஜய். முதல்வருடன் செல்ஃபி எடுத்த விளையாட்டு வீராங்கனைகள். முதல்வர் விஜயுடன் உற்சாகமாக மாரத்தானில் பங்கேற்ற மக்கள். வயது வித்தியாசமின்றி மாரத்தானின் முழு தொலைவையும் கடந்து மகிழ்ச்சி. இது மாதிரி நிறைய மாரத்தான் வைக்கணும். சிஎம் சார் கண்டக்ட் பண்ற ஃபர்ஸ்ட் ப்ரோக்ராம், அதனால அட்டெண்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். அவரும் பின்னாடி தான் வந்தாரு. எப்படி இங்க தொடங்கினாருன்னு தெரியல, நாங்க லேட்டா வரோம். 52 வயசுனா நம்பாதீங்க சார். 18 வயசு கூட ஆகல சார். அழகா சார். ட்ரக்ஸ் அதெல்லாம் யூஸ் பண்ண வேண்டாம் அப்படிலாம் சொல்லி இந்த மாரத்தான் சிஎம் சார் கண்டக்ட் பண்றாரு. Say no to drugs, say yes to life. இந்த நோ ட்ரக்ஸ்க்காக சப்போர்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். தமிழகம் முழுவதும் போதை ஒழிப்பு விழிப்புணர்வு மாரத்தான் போட்டி. போதைப் பொருட்கள் பயன்படுத்தாமல் ஆரோக்கியமாக வாழ வலியுறுத்தல். போதைப் பொருள் இல்லாத பாதுகாப்பான ஆரோக்கியமான தமிழ்நாட்டை உருவாக்குவோம். அரசின் நடவடிக்கைகளுக்கு அனைவரும் துணை நிற்க வேண்டும் என்றும் முதல்வர் விஜய் பதிவு. பட்ஜெட் தொடர்பாக ஜூலை 2ஆம் தேதி முதல் 22ஆம் தேதி வரை முதல்வர் விஜய் ஆலோசனை. துறை ரீதியான ஆலோசனை கூட்டங்களை நடத்த முடிவு. தமிழ்நாடு அரசின் டெல்லி சிறப்பு பிரதிநிதியாக வெங்கட்ட நாராயணா நியமனம். அரசாணை வெளியிட்டது தமிழ்நாடு அரசு. தமிழ்நாடு அரசின் டெல்லி சிறப்பு பிரதிநிதியாக வெங்கட்ட நாராயணா நியமிக்கப்பட்டதற்கு நயினார் கண்டனம். கர்நாடக முதல்வர் DK சிவகுமாருக்கு வேண்டப்பட்டவருக்கு பதவி வழங்கியுள்ளதாக குற்றச்சாட்டு. கன்னடத்தைச் சேர்ந்த ஒருத்தரை டெல்லி சிறப்பு பிரதிநிதியாக இன்னைக்கு நியமனம் பண்ணியிருக்கிறாங்க. மிக அது கண்டனத்துக்குரியது. மேகதாது, பெண்ணையார், பல்வேறு 6 பிரச்சனைகள்லாம் இருக்கின்ற அந்த காலகட்டத்தில் ஒரு கன்னடத்தில், அதுவும் ஜனநாயகம் படத்துடைய ப்ரொடியூசர், கர்நாடகாவை சேர்ந்த திரைப்பட தயாரிப்பாளரை தமிழக அரசின் டெல்லி சிறப்பு பிரதிநிதியாக நியமித்தது ஏன் என அதிமுக கேள்வி. முதல்வர் மக்களுக்கு விளக்கம் அளிக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தல். தமிழே அறியாதவர்களை தமிழ்நாட்டுக்கான பிரதிநிதியாக அமர்த்துவது தமிழர்களை இழிவு செய்யும் அவமரியாதை என சீமான் கண்டனம். தமிழ்நாட்டுக்கான டெல்லி பிரதிநிதி பொறுப்பிலிருந்து வெங்கட்ட நாராயணாவை உடனடியாக விடுவிக்கவும் வலியுறுத்தல்.
கர்நாடகாவைச் சேர்ந்த வெங்கட நாராயணாவுக்கு பதவி வழங்க வேண்டிய அவசியம் என்ன என டிடிவி தினகரன் கேள்வி. தான் ஒரு நவீன காலத்து கலிகுலா மன்னன் என்பதை முதல்வர் விஜய் நிரூபித்துள்ளதாகவும் விமர்சனம். திருச்சி கிழக்கு இடைத்தேர்தலில் போட்டியா? இன்னும் முடிவெடுக்கவில்லை என திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் பதில். திருச்சி கிழக்குல நீங்க போட்டிடுறதா முன்னாள் அமைச்சர் நேரு ஒரு பேசியிருக்காப்ல, நீங்க மீண்டும் வருவீங்கன்னு சொல்லியிருக்காரு. முடிவு பண்ணலைங்க. முடிவு பண்ணா சொல்றேன். ஜூலை 1ஆம் தேதி அதிமுக மகளிர் அணி ஆலோசனை கூட்டம். மகளிர் அணியின் செயல்பாடுகள், கட்சியின் வளர்ச்சிப் பணிகளில் பங்கு குறித்த ஆலோசனை. கோபிச்செட்டிப்பாளையத்தில் என்னால் நடமாட முடியாது என சிலர் கூறினர். ஆனால் தற்போது நலத்திட்ட உதவிகள் வழங்குகிறேன். அதிமுக பொதுச்செயலர் எடப்பாடி பழனிசாமியை மறைமுகமாக விமர்சித்த அமைச்சர் செங்கோட்டையன். அம்பாசமுத்திரம் சட்டமன்ற தொகுதியில் களம் இறங்குகிறார் சீமான். அதிமுக முன்னாள் அமைச்சர் இசக்கி சுப்பையா ராஜினாமாவால் காலியான தொகுதியில் சீமான் போட்டி. எதிர்க்கட்சிகளின் பொது வேட்பாளராக சீமானை நிறுத்த திட்டம். திமுக அதிமுக பரிசீலிப்பதாக தகவல். முரசொலி நாளிதழில் சிபிஎம் மாநில செயலர் சண்முகத்தை விமர்சித்து எழுதப்பட்டிருக்கும் கட்டுரை அநாகரிகத்தின் உச்சம், ஏற்றுக்கொள்ளவே முடியாதது எனவும் அமைச்சர் ராஜ்மோகன் கண்டனம். தமிழக அரசியலில் அடுத்த அதிரடி. திமுகவா தாவேகவா, சிபிஐ சிபிஎம் மதிமுக விசிக 4 கட்சிகளிலும் சலனங்கள். திமுக தாவேக இரண்டுக்கும் தனித்தனியே திரளும் அணிகள். 4 கட்சிகளிலுமே விரிசல் விழும் அபாயம் என தகவல். தாவேக கூட்டணிக்கு எதிராக காய் நகர்த்தும் திமுக. 4 கட்சிகளிலும் வெளிப்படையாக தெரியும் வேறுபாடுகள். முதல்வர் விஜயை கடுமையாக சாடிய சிபிஐ முத்தரசன். முதல்வரை தொடர்ந்து விமர்சிக்கும் சிபிஎம் ஆதவன் தீட்சண்யா. மதிமுகவில் முரண்பட்டு திமுக பக்கம் சாயும் சீர்காழி எம்எல்ஏ செந்தில் செல்வன். விசிகவிலும் திருமாவளவன் வன்னியரசு குரல்கள் இடையே முரண்பாடு. திமுக கூட்டணியில் தொடர்வதா வேண்டாமா? நாளை பொதுக்குழு கூட உள்ள நிலையில் மதிமுக உயர்நிலைக்குழு நிர்வாகிகள் ஆலோசனை. போதைப் பொருள் பயன்பாடு புகார் தொடர்பாக அமைச்சர் சரத்குமார் விளக்கம் அளித்து வீடியோ. குழந்தைக்கு உடல்நலம் சரியில்லாததால் மாத்திரையை பொடியாக்கி கொடுத்ததாக விளக்கம். டேப்லெட் முழுங்க மாட்டா, அதை குத்திடுறா அப்படின்றதுக்காக ஒரு டேப்லெட்டை வந்து அதை க்ரஷ் பண்ணி அதை இதுக்கு தண்ணியில கலந்து அதை பாப்பாக்கு கொடுக்கணுன்றதுக்காக ஒரு டேப்லெட்டை க்ரஷ் பண்ணி அதை கொடுக்குறோம். அதை வந்து க்ரஷ் பண்ற டைம் அதை எடுத்து இப்போ ட்ரக்னு சொல்லிட்டு தப்பான ஒரு வீடியோவை வந்து வைரல் பண்ணிட்டு இருக்காங்க.
திமுக முன்னாள் அமைச்சர் ஏவ வேலு வீட்டில் நடந்த ரெய்டுக்கு அண்ணாமலை வரவேற்பு. திமுக ஆட்சியில் நடந்த மேலும் 5 ஊழல்கள் குறித்து விசாரணை நடத்த வலியுறுத்தல். சென்னையில் கபடி வீராங்கனையை பாலியல் வன்கொடுமை செய்ததாக புகார். பயிற்சியாளர் மீது போக்சோ சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்து காவல்துறை விசாரணை. திருவள்ளூர் அம்மோனியா வாயு கசிவில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 15ஆக உயர்வு. சிகிச்சை பெற்று வந்த மேலும் ஒரு பெண் தொழிலாளி உயிரிழப்பு. திருவள்ளூர் அருகே வாயு கசிவு ஏற்பட்ட ஆலையில் பணிபுரிந்த ஒடிசாவைச் சேர்ந்த 62 பேர் சொந்த ஊருக்கு அனுப்பி வைப்பு. முகாமில் தங்கியிருந்தவர்களை ஒடிசா அதிகாரிகளுடன் அனுப்பி வைத்த தமிழக அதிகாரிகள். அரசு விழாவில் தனது பெயரை ஏன் முதலில் போடவில்லை என ஆட்சியரிடம் வினவிய அமைச்சர் ஜெகதீஸ்வரி. பேனரில் அமைச்சர் கீர்த்தனாவின் பெயர் முதலில் இடம்பெற்றிருந்த நிலையில் ஆட்சியரிடம் கேள்வி. பொதுவாக டிஸ்ட்ரிக்ட்லேயே எந்த ப்ரோக்ராம் அமைச்சர் முறையில் நீங்கள் ஃபஸ்ட்டு ரெஸ்ட் போடுங்க. என் பேர் என்பது பொதுவாக டிஸ்ட்ரிக்ட்லேயே எந்த ப்ரோக்ராம் அமைச்சர் முறையில் நீங்கள் ஃபஸ்ட்டு ரெஸ்ட் போடுங்க. என் பேர் என்பது வாடகை தாய் மூலம் பெற்றுக்கொள்ளும் குழந்தைக்கு பெற்றோர் உரிமை கோரும் மனுவில் 4 வாரங்களில் முடிவெடுக்க வேண்டும். கீழமை நீதிமன்றங்களுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. அரசு மற்றும் அரசு உதவி பெறும் கல்லூரிகளில் கூடுதலாக மாணவர் சேர்க்கைக்கு அனுமதி. கூடுதல் தேவை உள்ள பாடப்பிரிவுகளில் கூடுதலாக மாணவர்களை சேர்க்க அரசு அனுமதி. தொடர் விடுமுறையொட்டி நெல்லை மணிமுத்தாறு அருவியில் குவிந்த சுற்றுலா பயணிகள். சோதனை சாவடியில் அணிவகுத்து நின்ற வாகனங்கள். தொடர் விடுமுறை எதிரொலியாக பழனி முருகன் கோயிலில் குவியும் பக்தர்கள். சுமார் 2 மணி நேரம் நீண்ட வரிசையில் காத்திருந்து பக்தர்கள் தரிசனம். அரக்கோணம் வழித்தடத்தில் நாளை 27 ரயில்கள் ரத்து. சிரமத்தை தவிர்க்க கூடுதல் பேருந்துகளை இயக்க பயணிகள் வலியுறுத்தல். நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையத்தில் இரவு நேரத்தில் இயங்கிய சீல் வைக்கப்பட்ட சாய ஆலைகள். நள்ளிரவில் அமைச்சர் ஆய்வு செய்த நிலையில் தொழிலாளர்கள் தப்பி ஓட்டம். சீல் வச்சதை எப்படி திறந்து ஓட்டுவீங்க? சொன்னோம்ல, ஓட்டிட்டு தான் இருக்காங்க. கலக்கி வச்சிருக்காங்க. அடுத்த இதுக்கு நீங்க 1 மந்த் டைம் கேட்டாங்கல்ல, யாருக்குமே கொடுப்பாங்க. பனிரெண்டு மாநகராட்சிகளில் தூய்மை பணிகளை தனியார் பங்களிப்பு முறையில் மேற்கொள்வது தொடர்பான டெண்டர் ரத்து. ஆதரவு கட்சிகள் உள்ளிட்ட பல்வேறு தரப்புகளிலிருந்து எதிர்ப்பு எழுந்த நிலையில் தமிழ்நாடு அரசு நடவடிக்கை. ஞாயிறு அல்லது திங்கட்கிழமை மத்திய அமைச்சரவை மாற்றியமைக்கப்படலாம் என தகவல். பீகார் முன்னாள் முதல்வர் நிதிஷ்குமார் மத்திய அமைச்சரவையில் இடம்பெற வாய்ப்பு.
கடலூரில் போலியான சொத்து ஆவணத்துக்கு தடையில்லா சான்றிதழ் வழங்கிய விவகாரம். ஒரத்தூர் காவல் நிலைய ஆய்வாளர் லட்சுமியை பணி நீக்கம் செய்து விழுப்புரம் சரக டிஐஜி உத்தரவு. தங்கம் விலை ஒரே நாளில் இரண்டாவது முறையாக உயர்வு. சவரனுக்கு 1280 ரூபாய் உயர்ந்து 1,06,400 ரூபாய்க்கு விற்பனை. வெள்ளி விலையும் ஒரே நாளில் 2 முறை உயர்வு. ஒரு கிராமுக்கு 15 ரூபாய் உயர்ந்து கிலோ 2,45,000 ரூபாய்க்கு விற்பனை. நாமக்கல்லில் முட்டை பண்ணை கொள்முதல் விலை 6 ரூபாய் 50 காசுகளாக உயர்வு. சில்லறை விற்பனையில் முட்டை விலை 8 ரூபாய் வரை உயர வாய்ப்பு.